ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படின்னு சொன்னா என்னைக்காச்சும் படிக்கிறியா? இத பண்றேன் அத பண்றேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. வேற எங்கிட்ட கூடி உருப்படுறது? ஸோ நம்மள நிறையா பேர் இப்படி தான் டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இது மாதிரி நிறையா திட்டுங்களை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒரு ரொம்ப நேரம் வெட்டியாவே இருந்து டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஃபேஃபிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஃபிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் ஃபேஃபிங் அரவுண்ட் அண்ட் டூ ஸ்டடி ரைட் நவ். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாத, இப்பயே படி. ஓகே. அண்ட் த அனதர் டேர்ம் இன்னொன்று சொல்லலாம், அது வந்து கோஃபிங் அரவுண்ட். ஸோ இந்த கோஃபிங் அரவுண்ட்ங்கிறது எப்போ அப்படின்னா, தலைக்கு மேலே நம்ம ஆளுக்கு வேலை இருக்குங்க. ஸோ தலைக்கு மேலே வேலை இருந்தோம், சும்மா அப்படியே ரிலாக்ஸ்டாக வேட்டியாக டிவி பார்த்துட்டோ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து we can say stop goofing around, which means நிறையா வேலை இருந்தும் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கும்போது ஸ்டாப் கோஃபிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் ஆஃப்டர் உங்கள் மம்மியோ டேடியோ திட்டும்போது இப்படி சொல்லி பாருங்க சும்மா கெத்தா. பாய்.